நீங்க 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறேன் நினைக்க நேரம் நீங்க 10 கோடி ரூபா உதயகுமார் சார் கொடுத்து பாருங்க. லட்டு மேல வளர்ப்பாரு. மீண்டும் ஒரு சின்ன கொண்டு போய் ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பரா இருப்பாரு. அதே மாதிரி பேரரசு 10 கோடி கொடுங்க. மீண்டும் விஜய் பேர் ஒரு திருப்பதி இருப்பாரு. யாரும் தரணும் இல்ல. இந்த சிட்டிசன் சந்தோஷம் பார்க்க மாட்டாரா? நம்ம சின்ன என்ன ரெண்டு ஒரு படம் சின்ன இருக்கும்போது ரெண்டு என்ன ஒரு கடமை வருது. அவரோட கஷ்டமான படம் சும்மா பார்த்து வரல. சினிமா 400 கோடி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 50 பேருந்து உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 புதுசு வரலாம். சினிமா காலத்து அழியாது. ஏன் நான் இவ்வளவு பேசுறேன்னா கடுப்பாவது கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி கொடுக்குறோம் சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்களா ஜெயிச்சிட்டீங்க. இல்ல கட் பண்ணி நீங்களா 400 கோடி 300 படம் எடுத்து டாடா பிள்ளை மாதிரி ஜெயிச்சு போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வருது? ஹீரோ எப்போ வருது சொல்லுங்க. நான் ஏன்னா நல்லா சொல்லுங்க. ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆளு நடராஜ் இல்லையா? இல்ல நான் பேசுன கட் பண்ணி ஆடிச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பிடிச்ச பெருசா இருந்தாலும் அடுத்த நாளைக்கு ஒரு 10 ரூபாய் படம் எடுப்பாரு. நான் என்ன சொன்ன 400 கோடியை 10 ரூபாய் வச்சுன்னு வச்சுக்க. 40 படம் 50 படம் எடுத்து சினிமாவோட மொத்த பேருமே படமாக்கு வந்துருவாங்க. சினிமா நல்லா இருக்கும். ஆனா யாருமே செய்யல. டைம் சரி இருக்கிற இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் சார். ஆனா கார்பரேட் பேசுவாங்க மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கார்பரேட் உள்ள வரக்கூடாது, உள்ள போக கூடாதுமா. ஆனா அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போறோம். அதனால அவங்களும் தெளிவா 10 கோடி 5 கோடி படம் எடுத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய சின்ன கோட்டை வரையும் திருப்பாச்சி வரையும் சிட்டி படம் எடுக்கலாம். நேரம் அதிகமா இல்ல. அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யணும். கண்டிப்பான சப்போர்ட் தெரியும் அவருக்கு எப்படியும். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த அன்பனனுக்கு நம்ம நன்றி சொல்றேன். அடுத்த இயக்குனர் முருகன் சாருக்கு, தயாரிப்பாளர் நடராஜன் சாருக்கு, ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இது உருவாயிருக்கு. இதுல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இதுல வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிறைய தெரிவிச்சிருக்கேன். இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வரிகளும் வார்த்தைகளும் வந்துவிடும் காதல் பாடல்கள் காதுகளுக்கு இனிமை தரும் பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்னை தந்தைக்கும் நான் பேசும் தமிழுக்கும் முதல் வணக்கம். இந்த பார்க் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அத்தனை ஜாம்பவான்களுக்கும் மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் இங்க இந்த படத்துல நான் இந்த பாடல்களை எழுதல. நான் இங்க வந்ததுக்கு முழுக்க காரணம் என்னுடைய நண்பர்கள் இந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இசையமைப்பாளர் அமராசிவியும் நானும் ஒரு 20 வருட நண்பர்கள். அதே மாதிரி கே முருகன் சாரும் நான் முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அங்க கஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் என்னுடைய நண்பர். சார் நான் ராசா சார் அவர்களும் என்னுடைய நண்பர். சார் நண்பர்களை வாழ்த்துவதற்காகவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமராசிவி அவர் ஒரு பாக்கியசாலின்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் பெரும்பான்மையான சினிமாவில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு காது குத்து கல்யாணம் ஒரு சாவுன்னா கூட டக்குன்னு இங்க இருந்து விட்டு போக முடியாது. அது எப்பயாவது போய் பார்ப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஊருக்கு போய் நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்மள ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி வேற்றுக்கிரகவாசி பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. எங்கடா இருந்த எத்தனை நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமராசிவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு பாத்தீங்கன்னா அவருடைய குடும்ப கட்டமைப்பு. சோ பாத்தீங்கன்னா அவரை எப்படியும் அவர் சாயங்காலம் அவரை தாங்கி பிடிக்க அவங்களுடைய குடும்பம் இருக்கு. அவங்க அப்பா அம்மா அவங்க சித்திங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நின்று அவங்களை தாங்கி பிடிச்சு வளர்த்துருக்காங்க. ஏன்னா எங்களையும் வளர்த்துனாங்கன்னா நாங்க அவங்க வீட்லயே இருந்திருக்கோம், சாப்பிட்டுருக்கோம் எங்க நண்பர்கள் எல்லாருமே. சோ அவங்க கண்டிப்பா அவங்களை பத்தி இந்த நேரத்துல பேசி ஆகணும். ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி அவர் அடைஞ்சிருக்காருன்னா ஆமா இது நீண்ட பொழுதின் விருதுக்கும் தன்மைகளை சான்றோன்னு கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த நேரம் இப்ப கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு பலர்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இனிமையான தருணத்தை மேலும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற அவங்க அப்பா அம்மாவை தயவு செஞ்சு மேடைக்கு கூப்பிட்டு ஒரு பொன்னாடி பொருத்தணும்னு சொல்லி நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சோ இது ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கேன். சோ அந்த அற்புதமான ஒரு தருணத்தை பார்க்க நானும் ஆவலோட கற்றுருக்கேன். நம்ம ஆமா மேடைக்கு வாங்க. தேங்க்யூ.
இசையமைப்பாளர் அமராசியை உருவாக்கிய அவர்கள் அன்னை பண்பினர் நன்றி சார் ரொம்ப நன்றி. அமராசிவி பத்தி சொல்லணும்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சிருக்காது. அவர் ஒரு அற்புதமான ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் இன்னைக்கு ரேப் பாடினாருன்னா மிகப்பெரிய ரேப் சிங்கராக உருவாகிறாரு. அப்படி ஒரு ரேப் சிங்கர். ஸோ அவர் ஒரு ஹேர் ரகுமான் சாருடைய முதல் பேட்ச்ல இருந்து வந்த ஒரு ரகுமான் சாருடைய சிஷியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி. அவர் இப்போ இந்த படம் அவருக்கு ஒரு அடையாளமா இப்ப இருக்கலாம். இந்த நேரையில இன்னும் இன்னொரு 5 வருடத்துல ஒரு 2-3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் உருவாகுன்றது எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே மாதிரி மேலும் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நான் படம் பார்த்திருக்கேன். ஒரு ஒவ்வொரு ரீரெக்கார்டிங் பண்ணும்போதுல இருந்து எல்லாமே பாக்குறேன். எல்லாருமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சின்னத்திரையில இருந்து இப்போ ஒரு நொடியில் பூத்திருக்கிற இந்த அழகிய மலர் இந்த பூங்காவை அலங்கரிக்கும் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியாக உருவாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிறைய பேசணும்னு நினைச்சேன். நான் ராசா சார் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழக்கம். ஈகே முருகன் சார் கூட நான் ஒரு படத்துல பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இவர் அசிஸ்டண்டா இருப்பார், டைப் பண்ணிட்டே இருப்பாரு, எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவரும் ரொம்ப நாளா தெரியும். ஸோ எல்லா நண்பர்கள். ஸோ சுரேஷ் மாஸ்டர் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் பாடல் நான் எழுதின முதல் பாடல் கட்டக்க போன்ற படத்துல ஒரு முதல் பாடல் எழுதினேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அமராசிவி, அந்த படத்தை கொடியாக்கணும் சுரேஷ் மாஸ்டர். 2 பேருமே நாங்க ஒரே இடத்துல ஒரே டைம்ல ஆரம்பிச்சோம். ஸோ 2 பேருமே இந்த மேடையில இருக்கு. இன்னும் சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஸோ நீங்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த மாதிரி படத்துல நிறைய எழுதி நீங்க இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. அடுத்ததாக பேச வருபவர் ஆச்சரியங்களை அறிமுகமானவர். சின்னத்திரை வானத்தை போல பெரிய திரைக்கு ஒரு நம்பிக்கை தந்தது. அயோத்தியில் நிகழ்ந்த அற்புதம், ஒரு நொடியில் கிடைத்த பரவசம். தமிழ் சினிமாவில் தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்து வெற்றி படிதனை அமைத்து மேலும் மேலும் முன்னோக்கி செல்வாய் தமன். ஒரு ஸ்பார்க்காக அமைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்கள்.